ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம வீடியோவில் வீட்டிலையே எப்படி கொத்து பரோட்டா சூப்பராக சுலபமாக பண்ணலான்னு பார்க்க போகிறோம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னால் இன்னையோட நம்ம சேனலுக்கு 300 சப்ஸ்கிரைபர் ரீச் ஆகியிருக்காங்க. ஸோ சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. இதே மாதிரி உங்களோட சப்போர்ட்டை எப்போவும் தரணும்னு கேட்டுக்கிறேன். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். இந்த கொத்து பரோட்டா பண்ணுறதுக்கு அடுப்பில் ஃபஸ்ட்டு ஒரு கடாய் வச்சுக்கலாம். கடாய் நல்லா சூடானதுக்கப்புறம் இதில் தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் ஓரளவுக்கு காஞ்சதுக்கப்புறம் ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன், அதையும் சேர்த்துக்கிறேன். கடையில் சேர்வா சால்னா எல்லாம் குழம்புலாம் ஊற்றி பண்ணுவாங்க. இன்றைக்கி நம்ம அந்த மாதிரி எதுவும் பண்ண போகிறதில்ல. ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். வெங்காயம் ஓரளவுக்கு வதங்கினதுக்கப்புறம் ஒரு மீடியம் சைஸ் தக்காளி இந்த மாதிரி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன், அதையும் சேர்த்துக்கிறேன். இது வதங்குறதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா இதை வதக்கி விட்டுக்கலாம். சால்னாக்கு பதிலாக நம்மளே ஒரு கிரேவி மாதிரி தயார் பண்ணிட்டு தான் கொத்து பரோட்டா பண்ண போகிறோம். 1/2 ஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு சேர்த்துக்கோங்க. இஞ்சி பூண்டு விழுது நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கி விட்டுக்கலாம். இது ஓரளவுக்கு நல்லாவே வதங்கிருச்சு. இப்போ இதில் நான் குழம்பு மிளகாய் தூள் சேர்த்துக்கிறேன். உங்களோட காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. நான் செய்கிற அளவு 2 பேருக்கு சரியானதாக இருக்கும். இப்போ இதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இதை நல்லா கொதிக்க வச்சுக்கலாம். இது ஒரு கிரேவி கன்சிஸ்டன்சிக்கு வரணும், அது வரைக்கும் நல்லா இதை கொதிக்க வச்சுக்கோங்க. பாருங்கள், நல்லா சூப்பராக வந்துருச்சு. இப்போ இதில் ஒரு 1/2 குடமிளகாய் கட் பண்ணி வச்சுருக்கிறேன், அதையும் சேர்த்துக்கிறேன். குடமிளகாய் ஆப்ஷனல் தான், வேண்டான்னா ஸ்கிப் பண்ணிக்கோங்க. இப்போ இது நல்லா வதங்கிருச்சு. இதில் ஒரு 2 முட்டை உடச்சி ஊற்றிக்கிறேன். கொத்து பரோட்டானாலே முட்டை சேர்த்து செஞ்சோன்னா டேஸ்ட்டு வேறு லெவலில் இருக்கும். முட்டை சேர்த்துட்டு இப்போ இதை நல்லா வதக்கி விட்டுக்க போகிறோம். ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு மட்டும் பெப்பர் பவுடர் சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம ஏற்கனவே செஞ்சு வச்சுருக்கிற கிரேவி கூட இந்த முட்டை நல்லா மிக்ஸ் ஆகி வெந்து வரணும், அது வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். பாருங்கள், சூப்பராக வெந்துருச்சு. இப்போ நான் 2 பரோட்டா இந்த மாதிரி பிச்சு வச்சுருக்கேன், அதை இது கூட சேர்த்துக்கிறேன். வீட்டிலையே செஞ்ச சப்பாத்தி பூரியில் கூட இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள், சூப்பராக இருக்கும். நம்ம கடையில் வாங்கி சாப்பிட்ட கொத்து பரோட்டா டேஸ்ட்டு அப்படியே இருக்கும் இதில் உங்களுக்கு. இப்போ இதை நல்லா கொத்தி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. தீயை நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. வச்சு இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கடைசியாக மல்லி இலை தூவி ஒரு கிளறிக்கலாம். பாருங்கள், பார்க்கவே எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு. கண்டிப்பாக இது கடையில் வாங்கினா அதே டேஸ்ட்டை உங்களுக்கு கொடுக்கும். இதை நீங்கள் உங்கள் வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோ உடனுக்குடனேயே உங்களுக்கு வந்து சேரும். தேங்க்யூ.